பேக் டு EJ Edwin Vlogs. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் என் வீட்டில் இருக்கோம். ஸோ இத்தனை நாள் எதனால் வீடியோ போடலன்னா, நான் வந்து கொஞ்சம் ட்ராவல் ப்ளாக்லாம் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்தேன். ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நான் சென்னைக்கு வந்துட்டேன், ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக. அப்புறம் இப்போது நான் என் வீட்டில் என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்கேன், ஸோ எப்படி டேங்க் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். எதனால் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து வியூஸ் கம்மியாகுது. வியூஸ் எதனால் கம்மியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நான் வீடியோ போடுறது கிடையாது. மோட்டோ விலாகிங் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாவில் வந்து மோட்டோ விலாகிங் பண்ணோம். பட் அதுக்கு வந்து போதுமான செட்டப் நம்மகிட்ட இல்லாதனால மோட்டோ விலாகிங் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் அது பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, என்னோடய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து ஃபிஷ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வியூஸ் கம்மியாகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் பேக் டு த ஃபார்மாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்னென்ன ஃபிஷ் வச்சுருக்கேன், ஸோ நம்ம வீட்டில் என்ன ஃபிஷ் டேங்க் செட்டப் வச்சுருக்கேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வேறு வீட்டில் இருந்தேன். அங்கே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் அது ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். அது ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக நான் வந்து 2 டேங்க் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 டேங்க் பார்த்திங்கன்னா நறுக்குன்னு செட் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபிஷ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போட போகிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட நானோ டேங்க் செட்டப். ஸோ நம்மளோட நானோ டேங்க் செட்டப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ராக்ஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ராக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ ராக் செட்டப்பில் பார்த்திங்கன்னா சாண்ட் போட்டு ஒரு சின்னதாக ஒரு நானோ டேங்க் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 feet டேங்க் தான். பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கு. ஸோ நம்ம டேங்க் செட்டப் பார்த்திங்கன்னா இப்படி தான் கைஸ் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா செட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என்னடா மீன் இல்லையான்னு தேடாதீங்க, இது ஒளிஞ்சிட்ருக்கான் பாருங்கள். இது வந்து பேரட்டு. ஸோ போலார் பேரட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இது லைட்டு போட்டிருக்கனால ஒளிஞ்சிட்ருக்கான். பட் வந்து இவங்களது 2 ஃபிஷ் வச்சுருந்தேன். 2மே மெயில் நல்லா சண்டை போட்டு 1 சாவடிச்சிச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு ஒரு ஃபிஷ் தான் இருக்குது. இது வந்து நம்மளோட ஒரு செட்டப்பு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 1 feet டேங்க்கில் சாண்டு போட்டு, இது வந்து ரிவர் சாண்டு. இதில் பார்த்திங்கன்னா ராக் செட்டப் வச்சு ஒரு சின்னதாக ஒரு செட்டப் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா இது ஜேடி, அப்புறம் இது ஜின்னு. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி பாட்டில். என் தம்பி வந்து துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தான். ஸோ அதை குடிச்சிட்டு அந்த பாட்டிலை வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் செட்டப் கொஞ்சம் லுக்காக இருக்கும்ல, அதனால். அப்புறம் இந்த கேட் பார்த்திங்கன்னா கொளத்தூரில் பர்ச்சேஸ் பண்ணேன், 500 சம்திங். அப்புறம் இது ஹேங் ஆன் ஃபில்டரில் தான் ரன் ஆகுது. இது வந்து ஒரு சின்ன லைட்டு, இது வந்து 150 rupees சம்திங். ஸோ இதோட டோட்டல் பட்ஜெட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டோட்டல் செட்டப் பார்த்திங்கன்னா இந்த ராக் ஒரு 500 rupeesக்குள்ளே ஆகும். இந்த சாண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு 300 rupeesக்குள்ளே வரும். இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ஹேங் ஆன் ஃபில்ட்ரு ஒரு 300 rupees வரும். அப்புறம் இந்த லைட் பார்த்திங்கன்னா ஒரு 150 rupees. ஸோ இந்த கேட் பார்த்திங்கன்னா 500 rupeesக்குள்ளே வரும். ஃபிஷ் பார்த்திங்கன்னா பேரு வந்து 300. என்னோட ஒன்று செத்து போச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன காஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த டேங்கோட ஹோல் செட்டப் ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா பீட்டா வளர்க்க ஒரு சூப்பரான டேங்க்கு. நான் வந்து பேரட் வாங்கி போட்டேன், பட் அது செட் ஆகலை. பட் ஒன்று வந்து ரொம்ப நாளாக இருக்குது. மற்றபடி இந்த டேங்க் வந்து ஒரு வேறு லெவல் செட்டப்பில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இன்னும் டேங்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னோடய ஃப்ரண்ட்டு டேபிள் செட்டப். ஸோ இந்த டிவி வந்து போயிடும். ஸோ இங்கே ஒரு டேங்க் வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் நம்ம டேங்க் செட்டப் பண்ணி ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய டேங்க்ஸை வந்து செட்டப் பண்ணுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு டேங்க் வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 feet டேங்க்கு. நம்ம தான் தெரியும்ல, எப்போவுமே ஒரு கிங் ஒன்று வச்சுருப்போம், நம்மளோட ஃப்ளோராங்க. ஸோ இது வந்து சேனலில் நான் காட்டியிருக்கவே மாட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்னல, டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ் வந்து நான் கொஞ்ச நாள் ஹாபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டு இவனை வந்து ஒரு 2 inch வாங்கினேங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் இருக்கும். இது வந்து சரியான குவாலிட்டி, டியூவல் டோனு, SRD மேக்மான்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட ஹெட் சைஸ் பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ஃபிஷ்ஷு செலக்ட் பண்ணும்போது செலக்டிவாக தான் எடுப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெட் ஹோல் மார்க்கிங்கோடு இருக்கும். அப்புறம் டெயில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டெயில் இருக்கும். ஸோ இது வந்து டியூவல் டோன். இதுதாங்க நம்ம 2 feet செட்டப். நல்லா இருக்கா? ஸோ இந்த டேங்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 வரும். நான் இதனால் இந்த கலர் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சோஃபாவோட கலர் வந்து சேம் டேங்க் கலர். ஸோ வந்து இந்த டேங்க் அதனால தான் வாங்கினேன். பிளாக் தான் எப்போவுமே வச்சுருப்பேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை நான் திருப்பியும் புது செட்டப் ஒன்று வச்சு புது வீட்டுக்கு வந்தனால புதுசாக செட்டப் பண்ணது. என் பையன் எப்படிங்க இருக்கான்? இவனுக்கு ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன். இது வரைக்கும் பேர்லாம் எதுவுமே வைக்கலை. ஸோ நீங்கள் ஒரு பேர் சொன்னீங்கன்னா நம்ம இந்த ஃபிஷ்ஷுக்கு பேரை வச்சிடலாம். பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், நம்ம அந்த பேர் இந்த மீனுக்கு வச்சிடலாம். குவாலிட்டி பார்த்துக்கோங்க, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இது நான் ஒரு 3 to 4 monthஸாக க்ரூம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேங்க் பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது. அது வந்து டேங்க் கூடயே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஒக்கிக்கோ. இது வந்து ஒரிஜினல் ஃபுட்டு தான். அதனால தான் இவன் மண்டை வந்து பங்கமாக இருக்குது. இதோட ஃபிஷ்ஷோட ஸ்டொமக் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு பல்ஜும் இருக்காது. ஸோ இது வந்து அதோட ஜீனே ஒரு சூப்பர் ஜீன் போல். நல்லாயிருக்கு ஃபிஷ்ஷு, எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லையும் பார்க்கணுன்னா. ஸோ இதோட ஃபில்ட்ரேஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டாப் ஃபில்டரில் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஸ்பாஞ்சில் வந்து அழுக்கெலாம் எடுத்துரும். இந்த டேங்க் வந்து ஒரு 1 monthக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வாஷ் பண்ணால் போதும். மற்றபடி வந்து வாட்ரு மட்டும் ஒரு 25% வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மெயின்டெனன்ஸு. பாண்டா கரடி ஹாய் சொல்கிறா. ஹாய் பூனைப்பையா ஹாய் சொல்லு. ஸோ இன்னொரு டேங்க் வந்து நான் இங்கே வச்சுருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபைட்ரு வச்சுருந்தேன். அந்த ஃபைட்ரு வந்து இறந்து போயிடுது. ஸோ அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைட்ரு வாங்குகிறோம். ஸோ என்ன ஃபைட்ரு வாங்கலான்னு சொல்லுங்கள். இந்த டேங்க்கில் வந்து உங்களுக்காக நான் ஒரு ஃபைட்டரை வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதோட லைட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இது கூடயே வந்துடும். இதில் பிங்க்கு, ஒயிட்டு, தென் பிங்க் வித் ஒயிட்டு 3 கலரில் வரும். ஸோ இந்த கேபினெட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்டோரேஜோடு தான் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். எப்போவுமே இம்போர்ட்டட் டேங்க் போனீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபரில் வரும். சிலது வந்து கிளாஸில் வரும். நம்மளது கிளாஸ் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்மக்கிட்ட இப்போதைக்கு இந்த செட்டப் தான் இருக்குது. இந்த 2 ஃபிஷ் டேங்க் தான் இருக்குது. இந்த 2 ஃபிஷ் டேங்கில் உங்களுக்கு எந்த டேங்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஹீட்டருமே வைக்கல. நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரில. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை கிளைமேட் வந்து ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருந்தால் நம்ம ஹீட்ரு வைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஹீட்ரு வைக்கணும். ஸோ இப்போதைக்கு எங்ககிட்ட ஹீட்ரு எதுவுமே இல்லை. ஸோ ஹீட்ரு எல்லாமே கொடுத்துட்டேன். ஒரு ஹீட்ரு வாங்கி செட்டப் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு அடியும் வாங்காது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரான் டேங்க் செட்டப் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹீட்ரு யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸில் வந்து ரெட் சிப் யூஸ் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் முன்னாடியே சொன்னது தான். இது நல்லா விளையாடுவாங்க. இருங்க காட்டுறேன். வா பார்த்தீங்களா? இப்போ நான் ஃபுட்டு போடுறேன்னு சொல்லி தான் அது ஓடுது. பட் நான் காலையிலேருந்து ஃபீட் பண்ணல. இதோட ஃபீடிங் பார்த்தீங்கன்னா பர் டே 1 time தான் நான் ஃபீட் பண்ணுவேன். நிறைய வாட்டி ஃபீட் பண்ணால் தேவையில்லாமல் ஸ்டொமக்கில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ பர் டே ஒரு வாட்டி ஃபீட் பண்ணுங்கள். ஒரு 6 pellets போடுங்க, மீடியம் சைஸ் பில்லெட். ஸோ இது வந்து அவனுக்கு விளையாட வச்சுருக்கேன். மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா ரெட் சிப் போட்டிருப்பேன். தென் வந்து இது வந்து கூழாங்கல்லுன்னுவாங்க, அதுவும் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பெப்பிள்ஸ் போட்டிருக்கேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட செட்டப் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற 2 செட்டப். ஸோ 2 வச்சுருந்தாலும் கவர் வச்சுருக்கிறேன். ரெண்டுமே இம்போர்ட்டட் டேங்க் தான். மோல்டிங் டேங்க் மாதிரி இருக்கும், மோல்ட் டேங்க் தெரியும்ல. ஸோ அந்த செட்டப் இம்போர்ட்டட் டேங்க். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து டேங்க்ஸ் எல்லாம் வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்தக்கான அப்டேட்ஸ் வேணுன்னா என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் அதோட அப்டேட்ஸ்லாம் வரும். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கண்டென்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுபடி வந்து வீடியோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணேன். நாளைக்கு சண்டே. ஸோ கொளத்தூர் போகிறேன். ஸோ நாளைக்கு கொளத்தூர் vlogல நான் உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.